ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணியை வந்து சூடாக்கிட்டு மீல் மேக்கர் அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மீல் மேக்கர் செய்கிறதுக்கு வந்து ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து மிக்சியில் வந்து கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். அதையும் அது கூட போட்டு கிளறின பிறகு தக்காளியை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கிரேவிக்காக, அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டு கரம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். நான் வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மீல் மேக்கர் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு நம்ம கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் தூளை போட்டு நல்லா இறக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் எந்த ரைஸுக்கு வேணாலும். நாங்கள் வந்து லெமன் சாதம் அன்றைக்கி செஞ்சுருந்தோம், அதனால் லஞ்ச் பேக் செஞ்சதுனால கீழ் கப்பில் வந்து மீல் மேக்கரும், மீல் கப்பில் வந்து நாங்கள் லெமன் சாதமும் வச்சு அனுப்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.